தலைவரே, மற்ற கட்சி மாதிரி நம்ம கட்சி சாதாரணமான கட்சி இல்லை, பயங்கரமான கட்சி. எல்லாருக்கும் தலையில மட்டும்தான் மூளைக்குதுன்னா நம்ம உடம்புல நம்ம ஆளுங்களுக்கு மட்டும்தான் பின்னாடில இருந்து எல்லாத்துலயும் மூளைக்குது, வீங்கி போயிடுது. அந்த அளவுக்கு மூளையா செயல்படுறோம்னு அர்த்தம். ஏன் இந்த உதாரணம் சொல்றேன்னா, நம்மளாண்ட கட்சியால மட்டும்தான் அப்படி பண்ணாதம்மா, மைக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா எடிட்டர் அசிங்கமா கேட்பான். அதை கையில வச்சு இப்படி உருட்டினே சீன் போடு. நம்மளாண்ட கட்சியாண்ட மட்டும்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூரா பயிலும் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கான். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பழகி போச்சு, எனக்கு விட்டுருங்க, பழகி போச்சு. அவனுங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு ஐடியா தரானுங்க. இந்த முட்டு சேர்ந்த வேணா மூத்திர சந்து போவோம், மூத்திர சந்து வேணா புடக்கா சந்து போவோம், அங்க வேணா இங்க போகணும், ஆளுக்கு ஒண்ணு போட்டு பண்றான். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எல்லா மொழியும் ஒன்னா உட்கார வச்சா ஒரு பெரிய பவர் கிடைக்கும். தோண சஞ்சு கை மந்திரக்கல் பண்ண மாதிரி அந்த மாதிரி நானு எல்லாரையும் உட்கார வச்சு ஐடியா கொடுத்துருவோம். அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அதான் செயல்படுத்துது. ஜானு, நான் உனக்கு டாஸ்க் தரேன். நம்ம கொள்கையை பரப்பதுலாம் உனக்கு வேலை கிடையாது. என்ன பண்ற, குசி பேசுறதுக்கு ஒரு டிக்ஷனரி போடுறேன். இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு டிக்ஷனரி போட்டு நம்ம பசங்க எல்லாம் படிக்க சொல்லுங்க. இவர் பெரிய தற்கூரி மாதிரி ஒரு இது ஆச்சரியக்குறி மாதிரி என்ன பேசுவாப்புல. NDTV கார காரி துப்பின்னு போயிட்டான், இங்கிலீஷ் சரியில்லைன்னு. என்னாண்ட வந்து பேசி நிக்கிற. தலைவரே, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். வெளில வந்துச்சா விடுங்க. சரி, அதை விடுங்க சார். இப்போ நீங்க இந்த எலெக்ஷன்ல எங்கெங்க பேசணும், எங்கெங்க பொதுக்கூட்டம் போடணும், என்னென்ன பேச போறீங்க எல்லாமே லிஸ்ட்ல இருக்கு. அந்த ஆச்சரியக்குறி கூட கரெக்டா நீங்க சொல்லணும் அந்த இடத்துல பேசும்போது. என்ன தலைவர், உங்க பேரே 4 வாட்டி எழுதி வச்சுக்கிறா? அது எப்போது எழுதுறதா? இது வேண்டாம். வேண்டாமா? இது ரொம்ப டஃப்பா இருக்கு, அது வேண்டாம். என்ன காட்டு, என்ன காட்டு. இதுதான் மாசத்துக்கு 2 முறை கூட்டம் வெளில வரணும், இதை பத்தி பேசணும், மக்கள் பிரச்சனை இருக்குது. மாசத்துக்கு ஒரு முறை மாவட்ட குழு கூட்டம் அவன் மாவட்டத்துல நடத்திக்கணும். பெருசா இல்லையே, இதை விட கம்மியா வேலை செய்ய முடியாது. ஏன் தலைவர் இது வேணாங்கிறீங்க? அது வேணாம், வெளில போகணுன்றது. வெளில போகணும் 2 மாசத்துக்கு 2 வாட்டி தானே? 2 வாட்டி வெளில போகணும்ல. நீ போவியா? நான் வெளியே தானே இருக்கிறேன், வீட்டையே போறது இல்லையே. பாலகா, நீ வெளியே போகணும்னா ஆத்தா உத்தரவு தரணும். நான் சோழிய உருட்டி நீ எந்த நேரத்துக்கு வெளில போகணும் நீ நான் சொல்றேனோ அந்த நேரத்துக்கு தான் பாலகா நீ போகணும். மீறக்கூடாது பாலகா. கண்டிப்பா. தலைவரே, தலைவரே, இங்க தலைவரே. அன்பா எழுதிருக்கேன் தலைவரே. லாட்டரி சீட்டா? இது அருமையா இருக்குது. சூப்பர். அருமை. தலைவர், நான் பாக்கட்டா பாரு. தலைவரே, வெள்ளையா இருக்குதே, ஒண்ணுமே இல்லையே. அதான் ஒண்ணுமே பண்ண வேணாம். நம்ம என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? என்ன எதுக்கு வெளில கூப்பிடுறீங்க? படிக்கிறது கூட எதுவுமே இல்லாம இருந்தாதான் பிடிச்சிருக்குது. கஷ்டமா இருக்குல்ல தலைவரே. வேணா இதை பண்ணலாமான்னு அம்மாட்ட கேளுங்க. அது பண்ணலாமா? நம்ம பாலகா, அமைதியா இரு பாலகா. நீ எந்த இடத்துல நிக்கணும்னா ஒரு பட்டியல் போட்டு தராங்கல்ல, அதுல வீல ஏதாவது ஆரம்பிக்குதா? விக்ரவாண்டி, வெனின்சுலா, விருமாண்டி, வியட்நாம், வீனஸ், வீனஸ், மார்ஸ் பக்கத்துல இருக்குது. வி பாலகா, உனக்கு வந்து மூல நட்சத்திரம் மிருக சீரிஷம் கலந்து இருக்கு. இதுக்கு நீ வீல நின்னாதான் உன்னால ஜெயிக்க முடியும் பாலகா. ஆத்தா சொல்றத கேளு பாலகா. தேவையில்லாம கண்ட இடத்துல நின்னு கேவலமா தோத்து வந்து ஆத்தா கிட்ட திரும்ப வந்து நிக்காத பாலகா. இருக்கு தலைவரே, இது செம்மையாக்குது பாக்குறீங்களா தலைவரே? நம்மளாண்ட பாருங்க, இப்போ ஒரு தொகுதியிலையும் நம்ம போய் நின்னோன்னு வைங்களேன், 85,000 ஓட்டு வாங்கினா போதும். 85,000 ஓட்டு வாங்கினா பாதி ஆயிரும். மீதி 5,000 ஓட்டை கீழே இருக்கிற இந்த டப்பா கிட்ட காசை குத்தி ஏதாவது பண்ணி வாங்கிட்டேன்னா 89,000 90,000 வாங்கிடுவோம். வாங்கிட்டோம்னா நம்ம ஆட்சி பிடிச்சிருவோம். எப்படி இருக்குது என்னோட ஸ்ட்ராட்டஜி? இதையும் பிடிச்சுக்க பாலகா. பாலகா, கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா முட்டா பசங்க மாதிரி இப்படி பேசுவீங்களா பாலகா? 85,000 ஓட்டு எப்படி பாலகா கிடைக்கும் பாலகா? நமக்கு இருக்கிறது எல்லாமே குட்டி குஸ்மாஸ். குட்டி குஸ்மாஸ்க்கு ஓட்டு போட தெரியாது. அவங்களுக்கு ஓட்டு உரிமை வரும்போது அவங்க யோசிச்சு மாறிடுவாங்க. 85,000 ஓட்டுலாம் நமக்கு கிடைக்குமா பாலகா? ஏன் பாலகா கடுப்பேத்துற மாதிரியே பண்றீங்க பாலகா? விடுங்க தெளிவுரே. நீங்க பாருமா, எல்லா கட்சியிலையும் மாநில அளவுல மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, மருத்துவ அணி நிக்குதுல.
முறையா நம்மளோட கட்சியில மாநில ஆன்மீக அணின்னு உருவாக்க போறேன். அதுக்கு நீ தான் மாநில செயலாளரா போடலான்னு இருக்கிறேன். ஆத்தா சொன்னுச்சு பாலகா, இப்படி நடக்கும்னு சொன்னுச்சு பாலகா, எனக்கு தெரியும் பாலகா. என்கிட்ட சொல்லவே இல்ல. என்கிட்ட சொல்லவே என்ன உங்ககிட்ட இது கேட்கணும்? என்ன இப்ப இதுவா? எப்பயாவது வரீங்க, இந்தாங்க சைனை போடுங்க. நீங்க தான் தலைவரே, அப்ப சைனை போட்டீங்க. ஆமா, இந்த பேப்பர் எப்ப வந்துச்சு? இந்த பேப்பர் என்கிட்ட வந்துச்சு. குடுக்கலாம் தான் வந்துரும். ஆமா, அதெல்லாம் வந்துச்சு. நீங்க போட்டீங்க. போட்டு ஆன்மீகத்துறை ஆன்மீக அணின்னு ஒண்ணு புதுசா உருவாக்குறோம். எத்தனை போலி வரப்போறானோ தம்மேக்கும் அந்த இது. அதெல்லாம் விடுங்க சார். இன்னும் இதை பாருங்க, இந்த மாவட்டத்துல இந்த ஜாதிக்காரங்க அதிகமா இருக்காங்க. இளைஞர்களை நிப்பாட்டுறோம், பெண்களை நிப்பாட்டுறோம், இந்த ஜாதிக்காரங்களை நிப்பாட்டுறோம், கரெக்டா நிப்பாட்டுறோம், ஜெயிக்கிறோம். என்ன பச்சைவங்க எல்லாம் போட்டுருக்குது அதிசயமா? நம்மகிட்ட யாரு இருக்கு அப்படி? தேடி எடுத்துருக்கங்க. இவங்க பேர்லாம் எடுத்துருப்பா. நான் சொல்றேன், இந்த தொகுதியில லயலோ நிக்க வச்சு, இதுல டாக்டர் நிக்க வச்சு. தலைவரே டெபாசிட் வாங்காது. எங்கெங்க என்ன யாருக்கு நிப்பாட்டணுன்றது நான் பாத்துக்கிறேன். ஆமா சாமி, இல்ல சாமி மட்டும் போட்டா போதும். நீங்க புரியுதா? அப்புறம் என்ன அந்த கட்சியில இருக்க தலைவர் கையெழுத்து போடுங்க. வேலை செய்யலாமா? வரீங்களா? வேலை செய்யலாமா? அப்ப இது என்னன்னு மட்டும் பாருங்க. ஜானே, இது எனக்கு ஏதாவது வேலை இருக்குமா? இதுல இருக்காது. அப்ப இது என்னன்னு பாருங்க. அவ்வளவுதான். கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? இந்த ரெண்டாவது பிரசன்டேஷன் ரெடி பண்ணிக்கோ, அதையும் பண்ணி விட்டுடலாம். தம்பி உன்னாண்ட ஏதாவது இருக்குதா? அது ஊட்டினே இருக்கு. ஒண்ணு லாட்டரி சொல்றான், இல்ல உதிராட்ச தட்டி சொல்றான். பாலகா, ஆத்தாவுக்கு ஒரு சீட்டு கொடு பாலகா. சீட்டா? நான் தரேன் உங்களுக்கு. கட்சி அங்கட்ரோல தான் இருக்கு. பேசாம திருப்பரம் கூட்ட குத்துடலாமா? திருப்பரம் குன்றோம். அங்க ஆன்மீகமாக்கு எத்தாக்குதே, உள்ள போனா போட்டுற மாட்டாங்க. எப்படி வாயை திறக்கலையே, அதான் வச்சு பேச விடுவான், போடுவாங்க. சரி, பாட்டு வச்சிடலாம். சரி. அப்புறம் இன்னாண்ட இன்னொரு ஒண்ணு வந்துக்குது. அந்த ஆளுக்குறாரு ஆதவு 26% தான் சொன்னாப்புல. அப்புறம் இவரு என்ன சொன்னாருன்னா 80 சீட் வரைக்கும் நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொன்னாப்புல. நான் ஃபீல்டுக்கு போயிருக்கிறேன். ஃபீல்டுக்கு போய் எல்லாமே கைட்டா பண்ணேன். அப்போ ஒரு ரேஷன் கடையா பார்த்து பிக் பண்ணேன். தமிழ்நாட்டுல 2.5 கோடி ரேஷன் கடை கார்டு இருக்குது. அதுல ஒரு கார்டுலயும் ஒரு ஓட்டு வந்துச்சுன்னா 2.5 கோடி ஓட்டு. எப்படி? அப்போ போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம திமுக வந்து 2,30,00,000 ஓட்டு தான் வாங்கிக்குது. அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா 20 லட்சம் வாங்கிட்டோம். சொச்சமா ஒரு 10 லட்சம் கம்மி பண்ணா கூட 40 லட்சம் நம்ம ஜெயிச்சிட்டோம். முடிஞ்சிச்சு, ஜெயிச்சிட்டோம். இல்ல பாலகா, ஜெயிச்சிட்டோம். யாரும் ஓட்டு போட மாட்டாங்க பாலகா. அவங்க வீட்டுல எல்லாம் விவரமா இருக்காங்க. என் வீட்லயும் யாரும் ரூல்ஸ் இல்ல. நீங்களே ஓட்டு போனா என்ன இது? அது கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 4 வீட்டுல லூஸ் பசங்க இல்லைன்னா அடுத்த ஒரே வீட்டுல 4 பேரா இருப்பாங்க லூஸா, அவங்க வச்சுக்கலாம். அப்படி கேல்குலேட் பண்ணிக்கலாம். கணக்கு நல்லாதான் இருக்கு, பழிக்குமா? 2 கோடியே 50 லட்சம் ஓட்டுக்கு இது நம்ம ஆண்ட. நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா 2 கோடியே 85 லட்சம் ஓட்டு வாங்கிடலாம். 2026 சிஎம் உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க இப்படி இல்ல, குப்புறப்படுத்துக்கோங்க, நாங்க ஜெயிக்க வச்சுக்கிறோம். குப்புறப்படுங்க, நாங்க ஜெயிக்க வச்சுக்கிறோம். சரியா? பத்திரிகையாளரையா சந்திக்கலன்னு வேற கேள்வி கேட்டு காணுங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா, உங்க வேற இருக்குதா? எனக்கு ஒண்ணு இருக்கு. தேர்தலுக்கு ஒர்க் பண்றோம்ல, அந்த கம்பெனி எங்களுக்கு காசு வரல இன்னும். அதுவே குத்துரு. காசு ஞாபகம் வருது. பதவிக்கு காசு வாங்குறாங்க கட்சியில. யாரு வாங்குறது? யாருன்னு தெரியலப்பா. ஆத்தாவுக்கு தெரியும் பாலகா. சொல்லவா? திருன்னு முழிப்பாரு. தமிழ்ல பேச தெரியாது ஒழுங்கா. வெள்ளை சட்டையை போட்டுட்டு குறுக்க மறுக்க போயிட்டு இருப்பாரு, பெங்குயின் மாதிரி. தெளிவரி, அது விடுங்க. இன்னொரு மேட்டர் சொல்றேன். இன்னும் தேர்தல் வேட்பாளர் பட்டியலே அறிவிக்கல. அதுக்குள்ள இந்த முன்னாள் IRS அதிகாரி திருச்செங்கோட்ல போய் வேலை செய்யறாப்புல. எனக்கு வந்து உங்க கூட க்ளோஸா இருக்கிறதுன்னு பேச முடியல. இதுவே அங்க லைலா மணி இருந்தா நான் அஞ்சிட்டு இருந்திருப்பேன். உங்க ஃப்ரெண்டா இருக்கிறனால அமைதியா விட்டு தொலைஞ்சிட்டேன் நான். இல்ல தெளிவரே, வேலை செய்யலாம். இப்ப 10 பேசி TK பிரபு மாதிரி என்னாண்ட ஏதாவது ஒரு அமௌண்ட்டை குத்துட்டு வேலை செய்யணும், சேஃப்டிக்கு. முதல்ல சந்தேகப்பட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தலைவரே, எல்லாம் ஒரு லாஜிக்ல சொல்றேன், கேளுங்க. அதனால வந்து நம்ம சொன்னதுக்கு அப்படின்னா வேலை செய்யணும், புரியுதுங்களா? ஒரு ஆள் பாட்டு கோபிச்செட்டி பாலத்துல வேலை செய்யறாரு.
இஷ்டத்துக்கு. நான் அவர் அப்பையில அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது என்னாண்ட கேட்டுதான் செய்யணும். அது என்ன பெரிய இவரு அவரு சீனியர் இருந்துட்டு போட்டோம். இந்த கட்சிக்கு நான் தான் வயசுல பெரியவரு. என்ன நாளா விட்டு தர முடியாது. கட்சி தலைவர் எனக்கே சீனியர் அவரு. ஆ? நமக்கு எனக்கு என்ன நீங்க என்ன பெரிய இதுவா? எனக்கு என்ன பெரிய இதுவா? என்ன 20 வருஷம் ஆயிடுச்சா கட்சிக்கு வந்து? ஜஸ்ட் 2 இயர்ஸ். மாறுது என்ன இல்ல தலைவரே, கட்சிக்கு சீனியர் நான் ஏற்கனவே எம்எல்ஏ வந்துக்கிறேன். புரியுதுங்களா? நான் வேணா அப்படி சொல்லலாம், நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு பக்குவமா சொல்லித்தரேன். ஜான் எல்லாம் நீங்க ஜானு கொடுக்குற காசு பாதி காசு என்னண்டா குத்தீங்கன்னா நான் சூப்பரா உங்களை ஜெயிக்க வச்சிருப்பேன். ரெண்ட செலவு இதை வச்சுக்கிட்டு நீங்க நான் காட்டுற பேப்பர்ல கையெழுத்து மட்டும் போடுங்க, உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன். நீ செக் மட்டும் கொடு, நீ அந்த கையெழுத்து போடு. பாலகா இவங்க 3 பேரையும் அடிச்சு துரத்திட்டு நான் சொல்றத மட்டும் கேளு பாலகா, நீ ஜெயிச்சிடலாம் பாலகா. சரி நீங்க இங்கே இருங்க, நீங்க கிளம்புங்க, நீங்க போங்க. சரி நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. வீட்டுல இருப்ப நான் ஜெயிக்க வச்சிருக்கேன், அவ்வளவுதான். சரி பண்ணிப்போம். பதவி இருக்கிறதுக்கு மட்டும்தான் நல்லா வரும். ஆன்மீக செயலாளர். சரி தூங்கணும், கிளம்புங்க. சரி போவோம்.